உங்க சரீர பலத்தை வைத்து பரலோகத்துக்கு போக முடியுமான்னு நினைக்காது. அல்லேலூயா. ஞானத்தை வைத்து விசுவாசத்தை வளர்த்து கொள்ளலாம்னு நினைக்காது. அதெல்லாம் முடியாத காரியம். அதெல்லாம் சுத்தமா முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷனை பலப்படுத்தினாதான், பரிசுத்தப்படுத்தினாதான், நல்ல விசுவாசத்தை நிரப்பினாதான். கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. விசுவாசம் ஆவி. சில நேரத்தில் ஆவியில் அப்படியே சோர்ந்து போயிடுறீங்களா? தோய்ந்து போயிடுறீங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறீங்களா? அது போல ஒரு அனுபவமா ஆவியை கேளுங்க. இந்த காலையில பலப்படுத்து, என்னை பலப்படுத்து, என்னை பலப்படுத்து. கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும். என்னால் ஜெபிக்க முடியும். விசுவாசமா இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க. கனிகள்னால நிரப்பணும்னு சொல்லுங்க. ஆவியானவர் உள்ள இருந்தா தான் நல்ல கனிகள் கிடைக்கும். ஆமென். நல்ல பழங்கள் வரும். ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குணத்தை பார்க்கணும்னா ஆவியானவர் இருந்தாதான் அதை செய்ய முடியும். கேளுங்க, ஆவியானவரை நல்ல நல்ல குணங்களை, நல்ல ஆவியின் குணங்களை கேளுங்க. ஆமென். ஆவியானவருடைய பழக்கத்தை கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல யோசித்து பாருங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டு என்னை அறியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. அவன் என்ன சந்தோஷம் தெரியல. ஆனா ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய சந்தோஷம், அசைக்க முடியாத சந்தோஷம், இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அது மனுஷனால் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க. அந்த அன்பு பாசத்துக்கு மேலான ஒரு பெரிய பாசம் நம்மள அப்படியே நிரப்பி இருந்தது போல ஒரு உணர்வுல அவ்வளோ சந்தோஷம். ஒரு நேரம், 2 நேரம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை. அல்லேலூயா. எத்தனை நாள் அந்த சந்தோஷம் இப்போ இல்லையா? ஏன் இல்லை? தோய்ந்து போயிட்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவனா நம்மளா கிறிஸ்துவலாயிட்டோம்னு சொல்லி ஒரு கடமைக்கு வாழ்ந்து கொண்டு மறுபடியும் அதே அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. மறுபடியும் கிறிஸ்து அன்பு உங்களை நிரப்பட்டு. கேளுங்க, ஆண்டவரே அதே அன்பு நான் உணரணும். ஆண்டவரே அதே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் மறுபடியும் கொடுங்க. கேளு, கேளு, சந்தோஷத்தை கேளு. ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பீராக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பீராக. கேளு, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை நிரம்பணும்னு கேளு. ஆவியில சந்தோஷம், ஒரு விடுதலை சந்தோஷம், இந்த உலகத்தின் விடுதலை, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆமீன். சோர்விலிருந்து ஒரு விடுதலை, என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து ஒரு விடுதலை, என்னுடைய அவநம்பிக்கையிலிருந்து ஒரு விடுதலை. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்னை இருக்க காலையில நீ செய்ய கிருபை பாராட்டுகிறே. நீர் ஆசீர்வதிப்பாக சாமி. நீ பலப்படுத்துவதற்காக நன்றி, நீ உற்சாகப்படுத்துவதற்காக ஒரே சாமி. மறுபடியும் அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை நீர் மறுபடியும் நீர் ரிஸ்டோரேஷன் மறுபடியும் நீர் கொடுத்ததற்காக